நீ கண்டனம் எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு முன்ன ஒரு 6 மாதம் சொல்லுவான் சார். புது புது ஆளாக சினிமா வாங்க சினிமா பண்றாங்க. இன்னும் யோசிக்கிறீங்களா? ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறாங்க. ஒரு டிக்கெட் 2000, ஒரு டிக்கெட் அவனுக்கு 2000. இவெல்லாம் நாட்டை பாதுகாக்க முடியுமா? 2006 யார் ஜெயிக்கிறாங்க இல்லையா? நாம தான் ஜெயிக்கணும். 4,80,000 கோடி எப்படி வாங்கினாரு? உழைப்பு. நம்ம 1 வருஷத்துக்கு முன்னே தேர்தல் வேலையை ஆரம்பிச்சோம். நீங்க கூட எனக்கு திட்டிருக்கீங்க, இந்த ஆள் வேற வேலையே இல்லை, உங்க பொருளாதாரம் சொல்லிட்டு பூத் அளவில் செயலர் கூட்டம் போனோம், வார்டு அளவில் திருமுறை கூட்டங்கள் போனோம், நகர கூட்டம், தொடர்ந்து படிப்படி பூத் அளவில் கமிட்டி அமைக்கிறது இல்லையா? படிப்படியா 1.5 வருஷமா தேர்தல் வேலையை திட்டமிட்டு செய்யறதுனாலதான் அந்த 4,80,000 ஓட்டை ஜெயிச்சோம். எந்த ஒரு வேலையும், அது எந்த வேலையாக இருந்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுகிற வேலை மிகப்பெரிய வெற்றி அடையும். அதான் நம்ம தலைவர் தான் வந்தாரு. 2026ஆம் ஆண்டு வருகிற தேர்தலில் 1.5 வருஷம் தான் சர்வம் போயிடும். ஆட்சி வந்தா 3 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 2-3 மாதத்துக்கு தான் ஆட்சி வந்தா தெரியுது. 3 வருஷத்துக்கு இந்த 1.5 வருஷம் சர்வம் போயிடும். நீங்க பாருங்க. அதனால இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். நீ கண்டனம் எப்பயுமே நம்ம தமிழ்நாட்டில் இந்த தேர்தலுக்கு முன்ன ஒரு 6 மாதம் சொல்லுவான் சார். புது புது ஆளாக நாம் தான் அப்படின்ட்டு ரொம்ப வேகமாக சவுண்டாலாம் கொடுப்பானுங்க. குரல் கொடுப்பான், கூட்டம் நடத்துவான், ஒரு பயம் கொடுத்துவானுங்க. ஆனால் தேர்தலுக்கு ஆகலாம். ஆனால் நம்ம கட்சி அப்படி கிடையாது. வாழ்வோ சாவோ தேர்தல் வந்தாலும் சரி வரலாம் சரி பொதுமக்களோடு நெருங்கி பார்க்கிற கட்சி தொண்டை கட்சி ஒரே திமுக. அது கொரோனா வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களோடு போய் சேர்ந்து மக்களுக்கு உதவி செய்கிற, மக்களை பாதுகாக்கிற, மக்களை காக்கிற என்பதுதான் திமுக. உங்களுக்கு தெரியும். மற்றவங்க எங்கேயாவது ஒரு 100 பேர் கட்சி பார்த்து கொடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு போயிடுவான். ஆனா நம்ம அப்படி கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா வார்டுகளிலும் எல்லா ஊர்களிலும் அந்த ஏழைகளுக்கு உதவி சொல்லி நம்ம ஆட்கள் கடுமையாக உழைக்கிறவங்க தான் நம்ம ஆட்கள் தான். இல்லைன்னா கூட அந்த உதவி செய்யணும் எண்ணம் நம்ம கட்சியாளர் மட்டும் தான் வந்து வேற யாருக்கும் அந்த எண்ணம் வராது. அதனால பொதுமக்கள் மத்தியில் பொதுமக்கள் நல்லா இருக்கிறாங்க, நலச்சங்கங்கள் நல்லா இருக்கு. இப்ப நாம தான் தெரியல, சோம்பேறி தனம். அட நாளை பார்த்துக்கலாம், நாளை பார்த்துக்கலாம். இந்த சோம்பேறி தனம் தான் நம்ம கிட்ட போகுது. இப்ப கடவுளா வரான்னு சொல்றீங்களா? இப்ப இளைஞர்கள் உறுப்பினர் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம கட்சியில ஞாபகம் போகலாம். நாமளும் சில இளைஞர்கள் நம்மளோட சொல்லி கொடுத்தது சினிமா வாங்க, சினிமா பண்றாங்க நடி ரசிக்கிறது, நடி பார்த்து ரசி. ஆனால் சினிமா தரப்படும் இன்னும் யோசிக்கிறீங்களா? ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாங்க? 200 கோடி 250 கோடி வாங்குறான். சரி, ஒரு ரசிகர்கள் தான் இருக்கலாம், சும்மா பிரியமா தான் இருக்கலாம். முதல்ல படம் ரிலீஸ் ஆகுதுல என்ன பண்ணலாம்? ஃப்ரீயாக கொடுக்கலாம். ஒரு டிக்கெட் 2000 உண்டா இல்லையா? ஒரு டிக்கெட் அவனுக்கு 2000. இவெல்லாம் நாட்டை பாதுகாக்க முடியுமா? ஒரே ஒரு போன வருஷம் மட்டும்தான் இந்த 1வது 2வது அதிகமாக மார்க் பண்ணவங்களுக்கு ஒரு படத்தில் இருந்து பரிசு கொடுத்தோம். நாங்கள் தொடர்ந்து கொடுத்தோம். சேர்க்கிற அரவணைன்னு சொல்லி நம்ம புத்தகத்துல 5 வருஷமா தொடர்ந்து அந்த ஊர்ல 1000 மார்க், அதாவது 500 மார்க் மேல வாங்கினாங்க, 400 மார்க் மேல வாங்கினாங்க. பத்தாதுல தொடர்ந்து நாம நிதி கொடுத்துருக்கோம். எல்லா ஊரையும் நம்ம பேரை கொடுத்துருக்கோம். சும்மா ஒரே ஒரு தேர்தல் வரும், அவரு கட்சி ஆரம்பிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு மாசம் 1 வருஷத்துக்கு கொடுத்துருக்காரு. இல்லை ஜனங்களுக்கு தெரியும். அதனால தேர்தலுக்கு முன்பே எல்லாம் வருவான், அப்புறம் ஆளுநர் போயிடுவான். நான் சொல்ற வேலை மட்டும் செய்யுங்க. 2006 யார் ஜெயிக்கிறாங்க இல்லையா? நாம தான் ஜெயிக்கணும்.
கட்சிக்காரங்க விட்டு போக மாட்டாங்க. இப்ப நான் ஒரு சொல்றேன்னா நம்மள வந்து நம்ம கட்சி குடும்பம் இல்லையும் நம்ம குடும்பங்கள்ல ஒரே கட்சி ஒரே தலைவர் ஒரே கொடி வாழ்வா சாவா திமுக இல்லையா? இதை விட்டு நம்ம போயிடுமா? நம்ம குடும்பமா வரோம். மனோகரனா மனோகரன் பசங்க திமுக, சிகாமணி சிகாமணி பசங்க திமுக, சீனிவாசன்னா சீனிவாசன் பசங்க திமுக இல்லையா? நம்ம குடும்பங்களை யாரும் பார்க்கறது இல்லை. இது சேர்க்க போறோம். புது வரவு ஒரு 30% சேர்க்கணும். அது முக்கியம். கட்சியை சாராதவன மாற்று கட்சிக்காரங்க ஒரு 30% பேர் கட்சிக்கு உள்ளே வரணும். ஒரு 100 பேர் சேர்க்கறது ஒரு 30 பேர் புது ஆளா இருக்கும். கட்சி சம்மந்தம் இல்லாத ஆளா இருக்கும். நீங்க யாரையும் வேலை பாருங்க. நம்மளை தவிர யாரும் வேலை பார்க்க முடியும்? வார்டு செயலாளர், நகர செயலாளர், வார்டு நிர்வாகிகள் வச்சிருக்கீங்க, பூத் தலைவர் வச்சிருக்கீங்க. நாம நீங்க ஒரு ஆள் கொடுக்குறீங்க, வெளியே தான் ஒரு வார்டு வச்சுட்டு அந்த வார்டு இருக்கும். அது மாதிரி எல்லா வார்டிலும் போய் இந்த முளக்கு மேயரமா இங்க ஒரு 5 வார்டு இறங்குறீங்களா? 5 வார்டு முழுவதும் வீடு விடா போய் ஆய்வு பண்ணி குறிப்பில் சேர்த்துதான் அட்டாணி வாழும். நான் சொல்றது புரியுதுங்களா? 2 மாசம் எடுக்கும், 1.5 மாசம் எடுத்துக்கு டைம். வீடு விடா போய் கட்சியே நம்மளை தவிர நம்மளே இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு. மனோகர் சொன்ன மாதிரி நான் உறுப்பினர் சேர்ப்போம் ஐயப்பன் இல்லை சண்டை பண்றாங்க. ஏன் நாங்களாம் திமுக உறுப்பினர் சேர்த்து நாங்க சேர்த்தாலும் அவங்க ஆவதா? நீங்க தான் எப்ப ஆம்பளை மட்டும் சேர்ப்பீங்களா, இளைஞர்கள் மட்டும் சேர்ப்பீங்களான்ட்டு அவங்க ஒரு பக்கம் சண்டை வராங்க. அதனால உறுப்பினர் பாவங்களுக்கு தெரிஞ்சு போகும்போது பெண்களையும் சேரும். இப்ப சில வார்டுகள் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா எந்த உறுப்பினர் சேர்த்துருக்கோம், புது உறுப்பினர் மட்டும் சேரணும்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, ஏற்கனவே உறுப்பினராக இருந்தாலும் சேரணும். இப்ப புது உறுப்பினர் சேரணும். 15 வயசுன்னு சொன்னா ஆதாரத்தில் போட்டு அந்த கார்டு போடு. 18 வயசு மேல இருந்தா ஓட்டர் ஐடி நம்பர் போட்டு அந்த நம்பர் போடு. ஆக இந்த மாநாடு நகரத்தில் ஒரே ஒரு வீடு எதிரி அதிமுக நம்ம வரமாட்டான், பிஎம்கே மூலையில் இருந்தா வரமாட்டான். மற்ற நிறைய பேர் நம்ம கட்சிக்கு வர முதல் இளைஞர்கள் சேர்த்த தமிழெல்லாம் ஈடுபட்டுங்க. நாங்களாம் உறுப்பினர் சேர்த்துக்காக ஒன்று ஊரா கிராமமா போய் சேர்த்தோம். அதை தயாரானவங்க தான் ஜவஹர்லால் மாதிரி அப்ப சேர்த்தது இல்லை. இப்ப நீங்க என்ன பண்ண, நம்மளை பார்த்துல வரமாட்டாங்க. இளைஞர்கள் சேர்ந்த தமிழ் வாழ்வாளர் இருக்கிறாங்க. மற்ற மாவட்டத்தை காட்டிலும் நம்ம மாவட்டத்தில் தான் தாய்நாயகத்தில் இருக்கிறாங்க. இளைஞரணி மாணவரணி மகளிர் மாவட்டம் நம்ம மாவட்டம் தான். அவர்களை பயன்படுத்ததே இல்லை. அவர் பயன்படுத்ததே இல்லை. இந்த தேர்தலுக்கு முன்னாடி பெண்கள் தான் பயன்படுத்திக்கணும், இளைஞர்கள் தான் பயன்படுத்தணும். சிலர்லாம் வந்தாங்க. அதனால அவங்க தான் பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பார்த்து ஒரு கிரௌண்ட் 100 பேர் வந்துருப்பான் இல்லையா? அதான் அந்த தமிழில் கொடுத்து அதை மீன் பிடிக்கிற மாதிரி இந்த இளைஞர்கள் நினைச்சு அவங்களுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அவன் எந்த கட்சி சாராக இருப்பான், இல்லை மாட்டு கட்சியில் இருப்பான். நான் இந்த வார்டு செயலராக இருக்கிறேன், துணை செயலராக இருக்கிறேன், வாங்க எங்கள் கட்சியில் சேர நீங்களாம் கூட்டம் வந்துடுவோம். அதாவது இந்த மாநாடு நகரத்தில் எல்லா ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் அவர் மட செயலர் பார்த்து இருந்து இளைஞர் செயலர் பார்த்து மட செயலர் இப்படிலாம் மஞ்சள் உட்படாது. அதனால 2026 நமக்கு இருக்கிற எதிரிகள்லாம் ஒழிச்சு கட்டணும்னு சொன்னா இந்த இளைஞர் அமைப்புகளை பலப்படுத்தினாதான் எதிரி ஒழிக்க. அதனால இந்த மாதிரிலாம் இல்லை கட்சி. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்ன ஒரு போடு பட்டா மாற மாட்டாங்க, கட்டுக்கோப்பாக கட்சி. இப்ப பாத்தீங்கன்னா ஏன் நம்ம இளைஞர் சேர்க்கிற போது 80-85 ஒரு பகுதியில் ஒரு 3 பேர் சேர்க்கணும்னு சொன்னா அது ஒரு 10 பேர் தான் படிச்சிருப்பான். அதோட என்ன படிச்சிருப்பான்? நம்மளால SSLC, அப்ப SSLC இருக்குது, இல்லை 10th இல்லை 8வது, ஒருத்தர் 2 பேர் தான் BA இருப்பான். அதனால இப்ப போய் அதை 5வது பேர் தான் படிக்கிறதா இருப்பான். 95 பேர் எல்லாமே டிகிரி வாங்கிருக்கான். அப்ப அந்த தடவை முன்னேற்றம் வருது இல்ல? அப்போ நம்மளோட புதுசாக தான் இருக்கணும் கட்சியில.
இளைஞர்கள் நம்மளோட வேகமாக பார்க்கலாம். நீ நிதிமன்றம் கட்சி நடத்த முடியாது. நான் மட்டும் கட்சி காலத்துக்கு அந்த மாதிரி தான் நான் கட்சி நடத்திக்கிறேன். நான் உத்தரவு போட்டு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா வராது. கட்சி காலம் என்ன நினைக்கிறோம் அது மாதிரி தான் நான் கட்சி நடத்த முடியும். அப்போ நடத்த முடியும். அவன் மரியாதை எதிர்பார்க்கலாம். சில பேர் வணக்கம் பண்ணாலும் உண்மை நான் சொல்றது. சில மாடுகள் கொஞ்சம் வேகமாக வேலை பார்த்தான்னு வச்சுக்கா, நான் இருக்கிற நிலைமை சொல்றேன், எல்லாத்தையும் சொல்லுங்க. உண்மையில ரொம்ப வேகமாக தம்பி வேலை பார்க்கறேன்னு வச்சுக்கா, 2-3 கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தா ஆளுக்கு பண்ணலாம். என்ன ஆளுக்கு கேட்டா நம்மளாலே உத்தரவு கொடுக்கணும். அவர் எதுக்கு வரதில்லை, கூப்பிட்டோட வரதில்லை அப்படின்னு வரணும். என்ன காரணம்னா அவன் வரதுனால நம்ம எதிர்பார்க்கணுமா, நம்ம ஓடி போயிட போறோம். அதனால அவன் வரதில்லை. உண்மையிலே சொல்றேன். நீ இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கேடு, யாருக்கு கேடு, கட்சிக்கு கேடு, உனக்கு ஒன்றாதான் ஆகும். அதான் தயவுசெய்து சொல்றேன், இளைஞர் தம்பிலாம் வளர்ங்க, அவனை வேலைப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அவனெல்லாம் நீ வேலைப்படுத்தி விட்டாதான் நீ சொல்றவங்க அவனே செய்யணும். இன்னைக்கு நம்ம கட்சிக்கு இருக்கிற பெருமை நான் தெரியுமா, இந்தியாவிலேயே 75 வயசான ஒரே கட்சி திமுக மட்டும்தான். காங்கிரஸ் பிஜேபி விட்டு தேசிய கட்சி அது 100 வருஷம் ஆயிடுச்சு. 75 வருஷம் ஒரு கட்சிக்கு ஆயுள்னு சொன்னா, வயசுன்னு சொன்னா அது திமுக தவிர இந்தியாவில்